இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு ஒரு அருமையான கார சட்னி பார்த்துடலாம். இந்த கார சட்னி வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் தோசை இட்லிக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான கார சட்னி. இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா 10 தோசை கூட பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். கூடவே வந்து 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி ரெடி பண்ண போகிறேன். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அரைக்கக்கூடியது எப்படி அரைக்கணும், நல்லா ஃபைனாக அரைக்கணும். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சட்னிக்கு நம்ம வேறு எந்த எக்ஸ்ட்ரா பொருளும் சேர்க்கலை. பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்ல மணமாக இருக்குது. பார்க்கும்போதே வாயில் எச்சு ஊறுது. அந்த அளவுக்கு ஒரு சுவையான சட்னியாக இருக்க போகுது இது. இந்த சட்னியை செய்கிறதுக்கு வந்து 2 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய சட்னி இது. அடுத்ததாக அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாவை 4 கிள்ளி போட்டுக்கோங்க. வரமிளகாய் நல்லா பொரிஞ்ச உடனே நான் வந்து வாசமனத்துக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி சட்னியை வந்து இதோட சேர்த்துருங்க. தக்காளி சட்னி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த சட்னியை வந்து நீங்கள் ஆந்திரா சைடு போனீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சட்னி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுவும் வந்து இந்த சட்னியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். தகன்னு கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போன பிறகு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு தேவையான பக்குவம் வந்துருச்சு. நான் இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாற்றிக்கிறேன். இந்த சட்னியோட மொறுன்னு தோசை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா செமையாக இருக்கும். 10 தோசை கூட பத்தாது, அந்த அளவுக்கு ஒரு சுவையான சட்னி. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் தக்காளி சட்னி செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.